viewers, Assalamualaikum. Welcome to Shine to Shine Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றதை நீங்க thumbnail வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஷவர்மா எப்படி வீட்லயே பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஷ்ஷை பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ப்ராடக்ட் மைதா மாவு தான். மைதா மாவு நான் வந்து 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவோட நம்ம ஈஸ்ட் சேர்க்கல மாவு நல்லா பொங்கி வரும், நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஈஸ்ட் சேர்க்குறோம். ஸோ ஈஸ்ட் ரெடி ஆனோடனே அதை மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். வித்தின் 5 மினிட்ஸ் ஈஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ ஈஸ்ட் ரெடி ஆனோடனே அதை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour அதை நல்லா ஊற வச்சுருங்க. அந்த 1 hourல நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணணும். இதை எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர். இது கூடவே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த டெக்ஸ்சர் வர நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி பண்ணலாம். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நிறைய சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா மசாலா வந்து சிக்கனில் பிடிச்சிருக்கும். சிக்கனில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. மசாலா இப்போது நல்லா சிக்கனில் ஊறிடுச்சு. இப்போது சிக்கனை நம்ம வறுத்துடலாம். சிக்கனை வறுக்கிறதுக்கு முதல்ல பேனை நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை அதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சிக்கனை நல்லா பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. ஈஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் நமக்கு மாவு இந்த அளவுக்கு பொங்கி வரும், சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஷவர்மா பிரெட் பண்ணலாம். கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப லேசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் திக்காக தேய்க்கணும். இது போல் நல்லா தேய்ச்சிட்டு தோசை தவாவில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து டொமேட்டோ சாஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை அதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஹைஜீனிக்கான டேஸ்டான ஷவர்மா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.